புரியுதுங்களா? படிப்பு மட்டும்தான் உங்களோட குடும்பத்தை என்ன பண்ணும், நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகும். கரெக்டா இல்லையா? என்னப்பா கரெக்டா இல்லையா? அப்போ நீங்க என்ன பண்ணணும்? படிக்கணும். எப்படி படிக்கணும்? விருப்பப்பட்டு படிக்கணும். கடமைக்காக நீங்க யாரும் படிக்காதீங்க. புரியுதாமா தம்பி? உங்களை தான் கேட்கிறேன். புரியுதா நான் சொல்றது? எப்படி படிக்கணும்? விருப்பப்பட்டு. நான் படித்தால் என்னுடைய குடும்பத்தை நல்ல உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வேன், ஒரு கலெக்டர் ஆக்குவேன், என்னோட குடும்பத்துல முதல் தலைமுறை பட்டதாரி என்னோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட தந்தையார் உங்களோட தாயார் ரொம்ப பெருமைமிக்க ஒரு பெருமையை பெறுவார்கள். அப்படி நான் எதுக்கு அவங்க கூப்பிட்டேன்னா, ஏற்கனவே ஒரு ஸ்கூல்ல நீங்க பண்ணிருக்கீங்க, படிச்சிருக்கீங்க. இப்போ நீங்க திருப்பதி சொல்ல நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 8-9 கிலோமீட்டர் கூடிய ஒரு கிராமம், ஓகேவா? இங்க இருந்து ஒரு 26-27 கிலோமீட்டர் மதுரை, அங்க இருந்து கிலோமீட்டர் வந்து இங்க இருந்து அவ்வளவு தூரம் இருக்கு. நீங்க ஒரு பள்ளியில படிச்சிருக்கீங்க, புரியுதுங்களா? அதுல அப்பா அம்மா விட்டு நீங்க அங்க படிச்சிருக்கீங்க, கரெக்டா? அப்போ நீங்க என்ன பண்ணணும்? உங்களை வந்து அடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல்ல தம்பி யாருன்னா சிரிச்சீங்கன்னா உங்களுக்கு சீரியஸ்னஸ் தெரியலன்னு அர்த்தம். முதல்ல தம்பியோட சீரியஸ்னஸை நீங்க புரிஞ்சுக்கீங்க, அறிந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களால விரும்பி படிக்க முடியும் என்பதை முதல் உணருங்கள். உங்கள் குடும்பத்தினுடைய சூழ்நிலை, வீட்டினுடைய சூழ்நிலைகளை பாருங்கள். உணர்ந்தால் உங்களால் நிச்சயமாக அடுத்த லெவல் நீங்க கஷ்டப்பட வேணாம், இஷ்டப்பட்டு நீங்க போடுவீங்க. புரியுதா? அந்த உங்களுடைய யூனிஃபார்ம் வந்து அவ்வளவு கம்மியா புரியுதுங்களா? இதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கறப்ப சரியான அளவுள்ள உங்களுடைய சீருடைய இருக்க. அதே மாதிரி நீங்க மற்றவர்களுக்கு ஒரு உதாரண புருஷனாக திகழ வேண்டும். அந்த ஸ்கூல்ல இருந்து அடகலந்து அந்த ஸ்கூல்ல வந்தீங்க, அப்பயே உங்களுக்கு மனசு கனமாயிடும். நம்ம படிச்ச பள்ளியில வந்து நம்ம உங்களோட ஆட்டோல எனக்கு புரியுது. அந்த ஆட்டோல நீங்கள் நல்ல நல்ல காரியத்துக்காக உங்களுடைய திறமையை பயன்படுத்துங்க. படிப்புல கவனம் செலுத்துங்கள், ஸ்போர்ட்ஸ்ல கவனம் செலுத்துங்கள், உங்களோட வாழ்க்கையுடைய முன்னேற்றத்துக்கு கவனம் செலுத்துங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப நீங்க எப்படி இருக்கணும்? ஹேண்ட்ஸமா ஒரு குட் பாயா இருக்கு. குட் பாய் தான், கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன இது மட்டும். ஓகே? ஏதாவது உங்களுக்கு ஸ்கூலுடைய வாங்குவதில் ஏதாவது சிரமமா இருக்குது என்றால் தலைமை ஆசிரியர் அணுகுங்கள். நிச்சயமாக நாங்கள் அதற்கு ஆவணம் செய்வோம். ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ நீங்க குட்டா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி உங்களால் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படாத ஒன்று கொஞ்சம் கவனத்தில் கொடுங்க. தம்பிக்கு நல்லா கிளாப் பண்ணுங்க பாவா. அட்வான்ஸாக நீங்க என்ன பண்ணுங்க? நிறைய வண்டி வாங்கி நீங்க கொடுத்து நிறைய பேர் வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும். ஓகேவா? சிறப்பாக படிக்கணும். நான் எதிர்பார்ப்பேன் உங்களோட மார்க் கிட்ட 10 ரூபா நான் வாங்கி. ஓகேவா? கண்டிப்பா செய்வீங்களா? வாழ்த்துக்கள். உட்கார். காமராஜருடைய இந்த இனிய பிறந்த நாள்ல நம்ம சாரோட நம்ம ஒரு அற்புதமான திருவிழாவுக்கு உட்கார்ந்துட்டோம். அவரோட பேச்சு கேட்கறதுக்காக அவர் பேசும் போதே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் நீங்க வந்து கண்டிருக்கீங்க. எனக்குலாம் ரொம்ப சந்தோஷம். நான் சார்கிட்ட வந்து நிறைய சொல்லியிருக்கேன். சார் நீங்க வந்து நம்ம பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் வரத்துல நான் அட்வான்ஸ் சொல்றேன், நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் வந்து விழாவிலேயே அவரை பார்க்குறப்ப நம்ம பள்ளிக்கு தலைமை ஆசிரியர் வர சொல்லி நான் அவரை வற்புறுத்திட்டேன். காரணம் என்னன்னா, அங்க மிகப்பெரிய அதிகார வர்க்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துல சார் வந்து அதை வந்து அற்புதமா அந்த ஒரு கூட்டத்தையும் நான் நடத்துறப்ப நான் வந்து பக்கத்துல இருந்து பார்த்துட்டேன். எனக்கே ஆச்சரியமா இருக்க, இவ்வளவு அற்புதமான ஒரு தனி உதவியாளர் வந்து நமது மாவட்டத்துக்கு கிடைச்சிருக்காரு. இவரே நமது பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக வந்தா அவ்வளவு நல்லா சொல்லிட்டு நான் நிறைய தடவை இறைவனை பண்ணியிருக்கேன். ஆனா அவருடைய முதல்ல புன்சிரிப்பு மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன். நேற்று வந்து சார் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சாருக்கு நல்லா கிளாப் பண்ணுங்க. மனமார்ந்த பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நீங்க பிரகாசமா எரியுமா இருக்கு, அது மாதிரி நீங்க என்ன பண்ணீங்க, கடைசி வருஷத்துல எங்களை விட்டு நீங்க பிரியும் போது இந்த பள்ளியை வந்து ரொம்ப சீரும் சிறப்புமாக எல்லா விழாக்களையும் சரி எல்லாத்தையும் ரொம்ப நல்லா நடத்திக்கிறீங்க. அதனுடைய முத்தாய்ப்பு தான் நான் நினைக்கிறேன் சார் வந்து தலைமை ஆசிரியர் வந்திருக்கு தான். இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. அதே மாதிரி நேர்மை, உண்மை, அதுதான் நம்மளோட வாழ்க்கையில நல்ல மிக உயர்ந்த ஸ்தானத்துக்கு எடுத்து செல்லும். ஒரு குட்டி இது மட்டும் இன்சிடென்ட் மட்டும் நான் சொல்றேன். ஒரு ஆட்டோ டிரைவர் ஒருத்தர்
ஒரு ஒரு பயணிகளாக இறக்கி கொண்டு வருகிறார். முடிகிறது பிரயாணம். நேராக வீட்டில் ஆட்டோ விட்டுட்டு அவர் தான் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். அப்போ பின்னாடி திரும்பி பார்க்குறாரு, ஒரு பை இருக்கு ஆட்டோவில். அந்த பை யாருடையதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பை என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு திறந்து பார்க்குறாரு. பார்த்தா ஃபுல்லாக பணம் இருக்கு கம்ப்ளீட்டாக. நீங்கள் ஒருவேளை அது மாதிரி உங்களோட வண்டியில் வேறு யாருடைய பணமாவது இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? போலீஸில் கொடுத்துருவாங்க அப்படின்றவங்க கை தூக்குங்க. என்னப்பா ரோஸ் கலர்ல நிறைய கை தூக்குறாங்க, ப்ளூ கலர் போட்டுருந்தா கையை தூக்கி போடுறாங்க. என்ன காரணம்? நீ நல்லா உட்காரலாம், நீ நல்லா உட்காரலாம். நீ அந்த செப்பலை பின்னாடி வச்சிருக்கியாப்பா? சரி உட்கார சொல்லுவாங்க. சரி நம்ம அதை எடுத்துக்கலாம். இவ்வளவு பணம் நம்ம ஆட்டோ ஓட்டினா ஒரு 300 ஒரு 1000 தானே கிடைக்கும் இன்னைக்கு பூரா. அதுல பல லட்சக்கணக்கான பணங்கள் இருக்குன்னு இதை வச்சு நம்ம லைஃப்ல செட்டில் ஆயிடலாம், நம்ம கார் வாங்கலாம், கார் வாங்கி ஓட்டலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தூக்குறோம், கை தூக்கும் போது மனசாட்சி பிரகாரம் இருக்கணும். உங்களுக்கு யாருக்குமே அந்த ஆசையே இல்லையா? நம்ம பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே ஒருத்தர் யாருக்கும் அந்த ஆசை இல்லையா? உண்மையாவா? நிஜமா? எங்க ஒரு 4 பேர் தான் ஆமா சார் அப்படின்னு சொல்றீங்க, மீதி எல்லாம் அமைதியா தானே இருக்கீங்க. அந்த பகுதியில அப்ப கூட கோர்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. இந்த பகுதியில யாருமே இந்த குளுக்கோஸ் ஷாட் போட்டவங்க எத்தனை 11th 12th? ஓ, அவங்களுக்கு எல்லாம் மண்டையில மூளை இருக்கு, உங்களுக்கு எங்க இருக்கு? உடம்பெல்லாம் இருக்கு உங்களுக்கு மூளை அப்படின்னு நான் நினைக்கிறேன். எது கரெக்ட்? நான் சொன்னது கரெக்டா? அதனாலதான் நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் என்ன பண்றீங்க? பதில் சொல்ல மாட்டேன்றீங்க. உடம்பெல்லாம் அதிகமா மூளை இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? மனசுலயே அவங்க பதில்களை சொல்லிப்பாங்க. அப்படியா? அவர் என்ன பண்ணாரு, இந்த டிரைவர் என்ன பண்றாரு, என்னடா இவ்வளவு பணம் இருக்கேன், நம்ம எடுத்துக்கலாமா இல்லை கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசனை பண்றாரு. சரின்னு சொல்லிட்டு சரி கொடுத்துருவோம், எது பூரா மட்டும் பணம் நம்ம எடுத்துக்கணும், நம்ம இவ்வளோ பணத்தை நம்ம எது பண்ணணும் என்ன பண்றாரு. இந்த நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்றாரு. கடைசியா ஒரு ஷூட்டிங் பாயிண்ட்ல ஒருத்தர் ஏறினார். அவர் தான் பையை எடுத்துன்னு அந்த ஆட்டோவில் பின்புறமாக வச்சுட்டு முன்புறம் உட்காந்துதா ஞாபகம். உடனே படம் அவர் இறக்கி விட்டுல வீட்டுக்கு போகிறாரு, அந்த பையை எடுத்து போகிறாரு. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி அந்த வீடு. அந்த வீட்டுக்கு அந்த பையை எடுத்துன்னு போயிட்டு அவர் புது தட்டின உடனே அந்த நபர் பயணி வராரு. சார் நீங்கள் எதுனா பையை எதனா மிஸ் பண்ணிட்டீங்களா சார் அப்படின்னாரு. இந்த பை தானே உங்களோட பையனும் காமிக்கிறார் அந்த எத்தனை. ஆமாம் சார் என்னோட பை தான். இல்லை சார் இதில் நீங்கள் பணத்தை விட்டுட்டீங்க, அதனால நான் எத்தனை கொடுத்தா மறந்து விட்டுறேன் அப்படின்னு. உடனே அவர் சார் சிரிக்கிறார். சிரிச்ச உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அதை பணத்தை எடுத்து கொடுக்குறோம். இவர் சிரிக்கிறாரு ஒரு வித்தியாசமா. என்ன சார் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்றும் இல்லை சார், இதெல்லாம் சினிமா ஷூட்டிங்கில் நாங்கள் சும்மா ஜெராக்ஸ் இருக்கு, காப்பி இருக்கு, அதை தான் நான் வச்சுட்டு வந்துட்டாங்க. அது குப்பத்தொட்டில் தானே போடுறது, அது எப்படி பண்ண மாட்டேங்கிறதுக்காக நான் அப்படியே வீட்டில் இதை போயிட்டு நீங்கள் ரொம்ப தடவை கேட்டு கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அவர் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அந்த டிரைவர் என்னடா நம்ம பணம்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம ஒரு 10-12 கிலோமீட்டர் தள்ளி பெட்ரோல் செலவு பண்ணி கேட்டு நம்ம எடுத்து கொடுத்தா ஒரு செக்ஷனில் இது ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனவாசம். சரிங்க சார், ஓகே, இது நீங்கள் விஷயம் பண்ணிட்டு வேறு சரி இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நாட்டை வராது வருத்தத்தோட வீட்டுக்கு வராது. உங்கள் மனைவி கேட்குறாங்க, என்ன ரொம்ப வருத்தத்தோடு வருவீங்க? ஒன்றும் இல்லைம்மா, இன்னைக்கு கொஞ்சம் சவாரி கொஞ்சம் கம்மி தான், கொஞ்சம் கம்மியான காசு தான் கிடைச்சிது சார். வீட்டுக்குள்ளே வரலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஒரு 1 hour முன்னாடி. சார் எப்பவுமே வண்டியில் அந்த போயிட்டாங்க, இதை வண்டி சுத்தம் பண்ணலான்னு சொல்லிட்டு என்னோடய ஆசை. அதனால் நான் திருப்பி நம்மளோட வண்டியை பார்த்த உடனே அதில் பணம் மஞ்சள் பயிர் பூரா பணமாக 500 கட்டணும். அது சொல்லிட்டு யார் வீட்டுக்கு போகணுன்றது பார்த்த உடனே ஷூட்டிங் பாயிண்ட்ல ஒரு கிட்ட. அதனால் அவள் வீடுகள் தெரிஞ்சு கிட்ட கொடுத்தா அவர் எனக்கு பார்த்து சிரிச்சுட்டு இதே எடுத்துதான் ஜெராக்ஸ் காப்பி வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்கணும். இதெல்லாம் வருத்தப்படுறேன் இல்லைம்மா, நான் நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அந்த பணத்தை எடுத்துன்னு போயிட்டு அவருக்காக கொடுக்கறதுக்கு நான் போகிறப்ப ஜெராக்ஸ் காப்பி வச்சா எனக்கு ஒரு 200 ரூபாய்க்கு மேலே செலவாகி வச்ச பெட்ரோல் வேஸ்ட்டு செலவு தானே
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்பட்டாங்க. நீங்க இதுக்கு என்ன சொல்றீங்க? உங்களோட சஜஷன். யாருன்னா ஒரு 3 மாணவர்கள் வந்து தன்னோட கருத்துக்களை 3 மாணவர்கள் இப்போ இந்த ப்ளூ கலர் ஷர்ட் தான் அந்த கலர் ஷர்ட்ல, ஏன்னா இதெல்லாம் உடம்பெல்லாம் மூளை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அதனால நீங்க தான் சொல்லணும். ப்ளூ கலர் ஷர்ட் போட்டாங்க உங்களோட கருத்துக்கள். 3 மாணவர்கள் வகுப்பாசிரியர்கள நீங்க தேர்ந்தெடுக்கணும். ஒரு 3 மாணவர்கள் தேர்ந்தெடுக்க 11th வந்துக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா 3 பேரோட பேர் சொல்லுங்க. ஒரு வகுப்புல இருக்கும். தைரியமா சொல்லுங்க, உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க. நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டேன், இதெல்லாம் என்ன கருத்துன்றது நீங்க சொல்லுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எதுவும் உங்களை எதுவும் இது பண்ண போறது இல்லை, யாரும் இது பண்ண போறது இல்லை. வாங்க தைரியமா. எதனா உங்களுக்கு நான் சொன்ன கதை எல்லாம் கேட்டீங்களா? அதுக்கு அமைதி தானா? நான் சொன்ன கதை கேட்டீங்களா? அப்ப கூட அந்த பகுதி தான் எல்லா இது வருதுப்பா, இங்க இருந்து வரவே மாட்டேங்குதுப்பா. இதை நான் சொன்னது புரிஞ்சு கொண்டீங்களா? புரியலையா? எல்லாரும் புரிஞ்சது இல்ல? இது வரலாம் நடந்ததுல நீங்க என்ன தெரிந்து கொண்டீர்கள் என்பதை பற்றி 3 மாணவர்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இப்போ நீங்க தான் வந்து அந்த ஆட்டோக்காரங்க மனைவியா நினைச்சுக்கொள்ளுங்க, இல்ல நண்பரா நினைச்சுக்கொள்ளுங்க. மனைவி என்பதை மறந்து யாராவது சிரிக்கிறீங்க, நம்ம ஏன்டா மனைவி ஆகணும் அப்படின்னு. நண்பராக சொல்றாரு கூட வச்சுக்கீங்க. அதுக்கு உங்களோட கருத்து நண்பராக இருந்து அவருக்கு ஒரு சில விஷயங்கள் புரிய வைப்பதாக இருந்தால், நேர்மையாக நடந்து கொள்வதற்கு அல்லது நேர்மையாக நடந்து கொள்ளாவிட்டால் அப்படி என்பதை பற்றி 3 மாணவ செல்வங்கள், நீங்க ரோஸ் கலர் அங்கிருந்து கூட நீங்க வரலாம், மொத்த மாணவ செல்வங்களை இதை பற்றி நான் கூறிய கருத்துக்களில் 3 நபர்கள் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் கூறினார். பரவாயில்ல, நீ மனசுல நினைக்கிறது சொல்லு. உன்னோட நண்பர் வந்து ஆட்டோக்காரர், உன் ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீங்க வாங்க ஆட்டோக்காரோட பையனா சொல்லுவாங்க. உன்னோட சொல்றாரு, அப்பா வா வா ஏந்துவா ஏந்து தைரியமா வா, ஆட்டோ கிளாப் பண்ணுங்க தம்பி, கிளாப் பண்ணுங்க, சூப்பர் கிளாப் பண்ணுங்க, அவரோட தைரியத்தை கிளாப் பண்ணுங்க. அவர் சொல்றாரு, நான் நேரடி வந்து என்ன பிரயோஜனம், எனக்கு 200 ரூபாய் செலவானதான் மிச்சம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்க உங்களோட நண்பர் அவர் யாரோ ஆட்டோக்கார நண்பர், நீங்க அவருக்கு ஒரு புத்திமதி சொல்லணும். அவர் வருத்தப்படுறாரு இல்லையா, நேர்மையா நடந்ததுனால எனக்கு 200 ரூபாய் தண்ட செலவு, நான் பணத்தை எடுத்து கொடுத்துனா பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு அது வந்து உண்மையாண்டு நான் இதுவாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கு. எல்லாருமே பார்க்க பணத்தை மேல ஆசை வரும் இல்லையா? கரெக்டா நோவாத ஒருத்தவங்களோட பணம் வருதுனாக்கா அதை எடுத்துக்கலாம். இப்போ அவரோட நண்பராக இருந்து அவருக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன? அவர் வருத்தப்பட்டு சொல்றாரு, நான் நேர்மையா இருந்தேன். இப்போ 122வது வருஷம் நம்ம வந்து ஒரு நேர்மையாளருடைய பிறந்த நாளை இவ்வளவு அற்புதமா கொண்டாடுறோம். இன்னைக்கு காலை உணவு 1வது 5வது பள்ளிலாம் படிக்கிற அரசு உதவி பெற்ற பள்ளிகள்ல இன்னைக்கு வந்து தூங்குறாங்க சாப்பாடு. அப்போ ஒருத்தர் வந்து கர்மவீரர் காமராஜர் என்ன பண்ணாரு, சாப்பாடு போட்டார் மதியானம், அதை அவருடைய நினைவை போடுறதுக்கு வகையில் இன்னைக்கு காலையிலையும் போடுறாங்க. அப்போ ஒரு நேர்மையா இருந்த ஒரு கர்ம வீரருடைய ஒரு அற்புதமான பிறந்த நாள்ல இந்த விஷயம் நடந்ததுன்னா அப்ப நேர்மைக்கு ஒரு பவர் உண்டு இல்லையா? அப்போ நீங்க நண்பனாக இருந்து அந்த நேர்மைக்கான விஷயத்தை நீங்க எப்படி சொல்லுவீங்க? முப்பா உங்க பேர் சொன்னாருப்பா, உங்க பேர் என்ன சொன்ன? பிரேம்நாத். பா என்னப்பா இவ்வளவு லேட், எப்பவும் வந்து 9 மணிக்கு வந்துடுறாங்க, 10:30 மணிக்கு வந்துடுற போடா பிரேம்நாத். ஒருத்தவங்க காசு விட்டு போயிட்டாங்கடா, பார்த்துட்டு எடுத்து ஒரு 20 கிலோமீட்டர் அதான் அந்த வந்து கொடுத்துட்டு வந்தேன்டா. பார்த்தா அங்கே போனால் வந்து சொல்லிட்டா இதெல்லாம் வந்து ஜெராக்ஸ் தானேன்னு சொல்லிட்டு நேரத்தோட வந்து சாப்பிட்டோம்னா பத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நீ என்ன சொல்லுங்க? நான் விடுப்பா பணம் போது அது என்ன பண்ண முடியும், அவ்வளோதான். வேற வேற ஏதாவது அவர் சொல்லிட்டாரு, அப்ப விடுங்கப்பா சப்பா மேட்ரு. நீ போனது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அந்த பணத்தை பார்த்து மயங்கி எடுத்துன்னு வந்தீங்கன்னா நீ ஒரு ஏமாளி ஆகிருப்ப. நீ போய் கொடுப்பது நல்ல விஷயம் தான், அதை வச்சு எதுவும் ஃபீல் பண்ணாத. அது போனது தான், அதை பற்றி நம்ம யோசிக்க போகிறோம். அவ்வளோதான் உட்காந்துருக்கு. அதோடய எனக்கு நேர்மைக்கு பாராட்டுகள்ப்பா, அதை பற்றி நான் பாருங்க சொல்லிட்டு அவரை வந்து நேர்மையை பாராட்டுவீங்க. அவர் நல்லா கிளாப் பண்ணலாம், தம்பி நல்லா இருக்காரு. அப்புறம் இன்னும் ஒரு நபர் 3 மாணவர்கள் சொன்னா 2 பேர் சொல்லிட்டாங்க. பணம் பொறுப்பான்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லிட்டாரு. ஒருத்தர் நேர்மைக்குன்னு சொல்லிட்டு ஒரு வலிமை உண்டுப்பா, நீ அதை பத்தி கவலைப்படாதப்பா, நீ தைரியமா இருப்பான்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் சொல்லிட்டாரு. தம்பியோட அப்பா வந்து என்ன தம்பி சொல்றாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அந்த கலநடலாம் எடுத்துட்டு போய் அந்த மாதிரி பண்ணியிருந்தா
பயங்கரமா டாப் பண்ணணும் தம்பி. உங்க கையால தம்பிக்கு சாதிக்க கொடுங்க. இதுதான் சரியான பதில். என்ன இருக்கும்? அந்த கள்ள நோட்டை அவர் ஆசைப்பட்டு நேர்மைக்கு என்ன விட்டுட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு இருந்தாருன்னா சார் உங்க கையால தம்பி கரெக்டான பதில் சொல்லிருக்காரு சார். இந்த உள்ள தடவை சார் கேட்கட்டும். சார் கொஞ்சம் பிஸியா சார் போன்ல. அந்த கள்ளநோட்டெல்லாம் வச்சு எதனா வாங்கலாம்னு நினைச்சு போயிருந்தா போலீஸ்ல பிடிச்சிருப்பாங்க. என்ன வரும்? சிவகுரு வச்சு 9வது சிவகுரு. வெரி குட். ரொம்ப அருமையான ரெப்ரசென்ட் பண்ணீங்க. வாழ்த்துக்கள். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுகள்மா. குட். அப்பா என்ன பண்றாங்க? துணி வியாபாரம் பண்றாரு. சூப்பர். எந்த ஊருமா? வந்தவாசியா? இப்ப நீங்க எங்க வரீங்க? வாவுசி நகர்ல. டெய்லி அப்பா வந்தவாசி போய் விட்டுட்டு வருவாரா? இருந்து அங்க வீடு இருக்கு. நீங்க எப்படி இங்க தங்கி இருக்கீங்க? அம்மா நீங்க எல்லாம் தங்கி இருக்கீங்களா? உங்க கூட பிறந்த எத்தனை பேரு? ஒரே பையனா? எப்படி வரீங்க அங்க இருந்தீங்க? சைக்கிள். நல்லா தம்பிக்கு ஒரு கிளாஸ் ஒன்று பண்ணுங்க. எந்த ஒரு 4 கிலோமீட்டர் தம்பி வந்து சைக்கிள் பள்ளியில் படிக்க நல்லா படிச்சு பெரிய வரணும்னா அவனுக்கு ஆசை. இதுக்காக ஆசை சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லிட்டு பாருங்க. சூப்பரா ஒரு பதில் சொல்லி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும். நம்ம மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுகள். நான் கடவுளை ப்ரே பண்றேன். நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். நல்ல திறமையான மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நமது பள்ளி தான் நம்முடைய அரிஞ்சலன நகராட்சி மேல்நிலைப் பள்ளி. அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவர்களுமே நல்ல பள்ளி என்று கொஞ்சம் தயக்கம். இப்ப சார் வந்திருக்காங்க தலைமை ஆசிரியர், புதிய தலைமை ஆசிரியர், எழுச்சி மிக்க தலைமை ஆசிரியர். நீங்க எல்லாம் ஆச்சரியப்படுவீங்க பாருங்க. இந்த தடவை 10th 11th 12th 3மே 100% ரிசல்ட் கண்டிப்பா வரும். நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? வெரி குட். எங்கப்பா நீங்க எதுவும் வாங்கி தரக்கணும்? கம்மியா சொல்றீங்களா? இப்போ இவங்க எல்லாம் வந்து ஒர்க் பண்றவங்க எல்லாம் நல்லா பக்காவா சொல்லிட்டாங்க. நீங்க இவ்வளவு பக்காவா இருந்தீங்க, இப்பயே கம்மியா சொல்றீங்க. உங்களோட சீனியர்ஸ் அண்ணன் கண்டிப்பா 100% சதவீதத்தோட எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் பண்ணுவாங்க இல்லையா? அப்பா அமைதியா இருக்கீங்க. ஆமா கரெக்ட். குட். நமது பள்ளி நல்ல ஒரு சூப்பரான அவார்டுக்கு இப்பயே தயாராகிடுச்சு அப்படிங்கிறதுல எந்த விதத்திலையும் மாற்றம் இல்லை. அவங்க மனைவி சொல்றாங்க, நீங்க சப்போஸ் நேர்மையா இல்லை, அந்த பணத்துக்கு நீங்க ஆசைப்பட்டு போயிட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு கடையில் போய் கொடுத்தீங்கன்னா அது கள்ள பணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு உங்களை காவல்துறையில புகார் அளித்து உங்களை வந்து ஜெயிலில் போட்டிருப்பாங்க. அதனால நீங்க வந்து உங்களோட நேர்மைக்கு நீங்க அதை போய் கொடுத்ததுனால தான் உங்களுக்கு புறப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால என்னைக்கும் நேர்மையா இருங்க, உண்மையா இருங்க. நிச்சயமா இறைவன் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு சிறந்த எதிர்காலத்தை கொடுப்பார். அதற்கு உதாரண புருஷன் தான் காமராஜர் அவர்கள். அவர்கள் உண்மையாகவும் படிப்பே படிக்கல, ஆனால் படிக்காத